உங்களை பார்த்தோமோ இல்லையோ படம் முழுக்க உங்கள் வாய்ஸ் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்திருக்கும். அந்த தைரியத்தோட பேர் உள்ள தளபதி இருக்கார் சார். சும்மா கேரக்டர் தான் சொன்னாங்க, கேரக்டர் இப்படி தான் இருக்கும், பட் எனக்கு கதையை பற்றி ஃபுல்லாக சொல்ல. பட் ஆனால் ஷூட்டில் அங்கங்கே அப்பப்போ வந்து காதல் சொல்லிடுவார். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நடக்காத ஒரு விஷயம். இது வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சிஎம் விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு பாருங்கள். வரலாற்றில் ஆமாம், இது வந்து இனிமேல் நடக்காது. ஹிஸ்ட்ரியில் தான் ஒரே ஒரு ஃபஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட். கேஜிஎஃப் எப்படி அமைஞ்சதோ அது மாதிரி ஜனநாயகம். கேஜிஎஃப் கூட ட்ரிபிள் டைம் தான் சொல்கிறாங்க ஆடியன்ஸ்லாம். சார் கேஜிஎஃப்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க சார். இல்லைப்பா நான் அதே குரல் தான் பாட். த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ். டேட்டா வந்து ஒரு இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சிஎம் நடிக்கிற படம் சொல்லி வந்தது டைட்டில் அதுதான். அது கரெக்டாக டைட்டில் போடும்போது உள்ள மெதுவாக சைட் லைன் ஆகி ஜனங்கள் அப்படியே பார்த்துட்டேன். அப்படியே அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷம் அப்படியே எல்லாம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்தளவுக்கு அப்பாவோட பங்களிப்பு விஜய் சாரோட இதில் கிராஃபில் பெரிய விஷயம். அவருக்காக அவ்வளோ பாடுபட்டு இது பண்ணேன். இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு கொடுத்து வச்சுக்கோங்க. சன்னுக்காக டான்ஸ் சீன், குஷி இல்லாமல் டான்ஸ் சீன் ஆகட்டும், ரொம்ப டஃப்பான ஸ்டெப் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் பார்த்துட்டு இது எப்படி பண்ணுவார், ஒன்றுமே ஒரு இதே கிடையாது. வந்து போட்டு மியூசிக் டப்பட்டப்பட்டோம்னு ஆனால் எப்படி பாஸ் எப்படிங்க, அது ஒன்றும் இல்லை சார் அப்படி தான் அது. இவர் இது வரைக்கும் ரிஹர்சல் பண்ணி நான் சாங் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் எதுவும் பண்ணி நான் பார்த்து வெல் ப்ரிப்பேர்ட். அவர் கடைசி படம் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப நடிச்சா ஒரு நல்ல விஷயத்துக்கு வரான்ற போது ஏதோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ நல்ல விஷயத்துக்கு வராது. ஸோ அதனால மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கணும். பர்டிகுலராக இந்த ஜனநாயக படத்தில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போர்ஷன் இது சார்? இந்த எண்டு போர்ஷன் ரொம்ப டச்சிங். எண்டு போர்ஷன் நானே கொஞ்சம் அழுதுட்டேன். ஆமாம். இப்போ முதல்வராக அவருடைய செயல்பாடு ஆட்சி அமைச்சு எதிர 3 மாதம் ஆக போகுது. ஆமாம். எப்படி அவருக்கு ஆட்சி? பிரமாதமாக இருக்க நல்ல நியூஸ் காதில் கேட்கும்போது இட்ஸ் டூயிங் லாட் ஆஃப் குட் திங்ஸ். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நல்ல விஷயங்கள் வருது. நடுவில் எலெக்ஷன் முன்னாடி படம் லீக் ஆச்சு. ஃபுல் படமும் லீக் ஆச்சு. ஆமாம் லீக் சார். ஒரு படம் லீக் ஆகி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு க்ரௌடு வருதுன்னா அது ஒன்லி விஜய் சார் மட்டும்தான். லீக் ஆன படத்தை தேட்டர் வந்து பார்க்குறதுக்கு பார்த்து இருக்க மாட்டாங்க. 15 நாள் ஃபுல். இன்றைக்கி மெட்ராஸில் 15 நாள் டிக்கெட்டே இல்லை ஃபுல். இதுவும் முதலும் கடைசியமாக இவருக்கு மட்டும் தான் அமையும் நினைக்கிறேன். இவருக்கு தான் அது. நம்ம வந்து ஒரு கேரக்டர் ரோல், சீரியஸ் ரோல், வில்லன் ரோல் பண்ணுறோம், திடீர்னு காமெடி ரோல். ஆனால் நீங்கள் சந்தானத்தோட சேரும்போது அது ஒரு வேற ஒரு பரிமாணமாக மாறி வருது. ஐயோ அவர் வந்து ஜாம்பவான்ல காமெடியில் வந்து ஹியூமரில் ஜாம்பவான் அவர். நான் இந்த வடக்குப்படி ராமசாமி பண்ணும்போது கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா பிகாஸ் அவங்க எல்லாம் வந்து ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். தமிழ் சினிமாவில் நாம் நிறைய நடிகர்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், அவங்ககிட்ட பேசிட்டு வரோம். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். ஆனால் ஒரு சில நடிகர்கிட்ட மட்டும்தான் எல்லா திறமையும் இருக்கும். அவங்களால ஒரு கேரக்டர் ரோல் பண்ண முடியும், ஒரு வில்லன் ரோலாகவும் பண்ண முடியும், ஒரு காமெடி ரோலும் பண்ண முடியும். இந்த மாதிரி பன்முக திறமை கொண்ட நடிகர்கள் ஒரு சிலரே. அதில் ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகரும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள். அவரோட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் ரஞ்சித். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், வெரி ஃபைன். வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. தேங்க்யூ. ஏன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம், அதில் ஒரு முக்கியமான கேரக்டர். உங்களை பார்த்தோமோ இல்லையோ படம் முழுக்க உங்கள் வாய்ஸ் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த இன்ட்ரோ ஆகட்டும், அதுக்கு பிறகு அவர் வர்றது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்திருக்கும். ஸோ அந்த படம் பற்றி நம்ம பேசலாம். முதல்ல இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் மஸ்ட் தேங்க் டைரக்டர் H. வினோத் அண்ட் அவர் சிஎம் விஜய். நான் தான் பண்ணணும்னு சொல்லி தேவர் வெரி பர்டிகுலர். வினோத் சாரே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது பர்டிகுலர் கேரக்டர் ரவிசர் தான் பண்ணணும்னு சொல்லி. சும்மா கேரக்டர் தான் சொன்னாங்க, என்னோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். பட் எனக்கு கதையை பற்றி ஃபுல்லாக சொல்ல. பட் ஆனால் ஷூட்டில் அங்கங்கே அப்பப்போ வந்து காதில் சொல்லிடுவார், இந்த இடத்துல இது வருது, அந்த இடத்துல இது வருது, இதுக்கப்புறம் இது வருதுன்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாடுலேஷன், இந்த வாய்ஸ் மாடுலேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை பண்ணி அந்த தைரியத்தோட பேர் இதெல்லாம் மாதிரி கொஞ்சம் அங்கங்கே உள்ள தளபதி இருக்கார் சார், அதெல்லாம் வினோத் சார் தான் அங்கங்கே இது பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் பேசி காமிச்சிங்களே இந்த சீனை அப்படியே நாங்கள் தேட்டரில் பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் அப்படி கொண்டாடினாங்க. ஆமாம், தைரியத்தோட பேர் என்னன்னு நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் வருது, அடுத்து விஜய் சார் வருது. ஆமாம், என்ட்ரி தேட்டரே அந்த இடத்துல வேற மாதிரி இருந்துச்சு சார். இல்லை, இது என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம எவ்வளவோ கேரக்டர் பண்ணிக்கலாம், என்னென்னோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு பர்டிகுலர் மனசுக்குள்ள நிற்கிறதுக்கு காரணம் வந்து இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நடக்காத ஒரு விஷயம். இது வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹாலிவுட்டு, பாலிவுட், கோலிவுட் எங்கேயுமே நடக்காத விஷயம். சிஎம் விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு பாருங்கள்.
இது வந்து இனிமேல் நடக்காது, ஹிஸ்ட்ரியில் தான் ஒரே ஒரு ஃபஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம், வரலாற்றில் முதல் வரலாற்றில். ஆமாம், இது வந்து ஒரு நோபடி கேன் இமேஜின். அதாவது படம் வந்து ஜனவரி வரப்போகுது, 26 ஜனவரி வரப்போகுது, 9th வரப்போகுது. நாங்கள் இல்லை இப்போ வந்துடும், திருப்பி பொங்கலுக்கு வந்துடும். எல்லாம் நாங்களாம் அவ்வளோ எதிர்பார்த்துருக்கோம், எப்போ வரப்போகுது ஜனங்கள்லாம். அதுக்கப்புறம் மார்ச் நாங்கள் இல்லை இந்த ஏப்ரலில் வந்துடுறாங்க. அப்படியே திரும்பி மனசே நொந்து போய் என்னென்ன எலெக்ஷனும் வந்துச்சு. இது சிஎம் ஆகிட்டார் நம்ம விஜய் சார், அப்பவும் வரல. என்ன அப்படி சைலண்ட் டம்மாலும் கரெக்டாக 23rd அன்றைக்கி வந்தது. அதாவது த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னா இந்த படம் தான். அது கரெக்டான நேரத்தில் சரியான இதில் அமைஞ்சுது. அண்டு இது லேட்டாக வந்து ஒரு இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சிஎம் நடிக்கிற படம்னு சொல்லி வந்தது டைட்டில், அதுதான் அது. நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் தடங்களாகி போயிட்டே இருக்குன்னா சரியான ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு. அதே தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. சார் ஆக்சுவலாக இந்த படம் நீங்கள் பார்த்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், மதுரையில் வெற்றி தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ வெற்றி தேட்டரில் 5 தேட்டரு, வெற்றின்னு ஒரு பெரிய தேட்டரு, 5 தேட்டர்லையும் ஜனநாயகம் போயிட்டு. ஓ சூப்பர். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி படம்லாம் ஆரம்பிக்கிட்டேன். முன்னாடி போனாலும் டிசப்பாயிட் படம் ஆரம்பித்து கரெக்டாக டைட்டில் போடும்போது உள்ள மெதுவாக சைட் லைன் ஆகி அப்படியே ஜனங்களை தான் பார்த்தேன். படம் ஓடிட்டுருக்கு, நம்ம தான் படம் பார்த்துட்டோம், ஜனங்களை அப்படியே பார்த்துட்டேன். அப்படியே அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷம், அப்படியே எல்லாம் பார்க்கும்போது இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்தளவுக்கு இந்த ஓப்பனிங் ஷாட்டுக்கெலாம் டைலாக்லாம் தெரிச்சுது. அதுக்கப்புறம் இந்த உள்ள யார் இருக்காங்க, தளபதி இருக்கா சார், ஓன்னு ஜனங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. ரொம்ப ஏன்னா விஜய் சார் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நேற்று பட்சம் இல்லை, கிட்டத்தட்ட பல வருஷமாக அவரோட ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் நெஞ்சிலே ஆகட்டும், காவலன் ஆகட்டும், குஷி ஆகட்டும், பல படங்கள் பண்ணி. அதுக்கு முன்னாடி நாங்கள் அப்பா எஸ்ஏ சார் வந்து ஒரு படம் நாங்களாம் ஹீரோ நடித்தோம், நான் ராம்கி நடித்தோம். அதில் அப்போ தான் அறிவு ராதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. ராதிகா மேடம் அந்த படம், அதில் ஒரு கேரக்டர் என்னோட பையனாக நடித்தார். அந்த படத்துலையும் பையன், அதுக்கு பிறகு வந்த எல்லா படங்களையுமே மேக்ஸிமம் சன்ன ஏஜ் தானே. ஸோ அதனால் ஈவன் ஷாஜகான், திருமலை தான் ஆப்போசிட் கேரக்டர் உண்டு. ஆமாம், இந்த காவலனில் என் பையன். இதில் வந்து சொல்லவே வேணாம். ஸோ உங்களுக்கும் அவருக்குமான உறவு சினிமாவை தாண்டி பர்சனலாகவும் ஒரு அப்பா பையன் தான் நல்ல சூப்பர் சார். இப்போ எஸ்சி சார் அவரை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துலேருந்து அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ம அப்பாவோட பங்களிப்பு விஜய் சாரோட இதில் கிராஃபில் பெரிய விஷயம். அவருக்காக அவ்வளோ பாடுபட்டு இது பண்ணார். அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். சன்னுக்காக கோக். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க என் பையனை இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் அவர் சிஎம் ஆகணும்னு ஆரம்பத்தில் நினச்சாரு, இப்போ சாதிச்சும் காமிச்சிருக்காரு. அதான் சொல்கிறேன். அதாவது அவர் நல்ல ஒரு பெரிய ஹீரோவை கொண்டு வச்சார், பெரிய ஹீரோவாக. அதே மாதிரி அவர் மனசில் என்ன நினச்சோ அதே மாதிரி வந்தார். அதே மாதிரி இன்றைக்கி சிஎம்மாக தமிழ்நாடு சிஎம்மாக அதே மாதிரி சிஎம்மாக எல்லாம் ஒரு இதில் வந்து லட்சத்தில் கோடியில் ஒன்று தான் நடக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பழகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் பழகின விஜய் அவர்களுக்கும் இப்போ கட்சி ஆரம்பித்து அவர் பேசும்போது, மேடையில் பேசும்போதெல்லாம் வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஐயோ வேறு மாதிரி. அதாவது நம்மளாம் எதிரே பார்க்கல. ஷூட்டில் வந்து இப்போ குவைட்டாக இருப்பார், அவர் டைலாக் பேசுவார், போயிடுவார். அது மாதிரி அவ்வளோ வணக்கம் வாங்க, அவ்வளோதான். இப்படி தான் ரொம்ப இது இல்லை. இதில் ஸ்டேஜில் பார்த்து பேசுகிற நம்ம விஜய் இப்படி பேசுகிற அப்படியே அந்த துட்டிக்கு அந்த உச்சரிப்பு, அதுவும் பிரமாதமாக ஒரு ஃபோர்ஸோட, நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, அது ரொம்ப பாராட்டணும். பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது அவரோட படங்கள் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் அவர் பண்ணது ரொம்ப வியப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்தது? இல்லை, ஷூட்டிங்கில் தான் நிறைய வந்து டான்ஸ் சீன், குஷி இல்லாமல் டான்ஸ் சீன் ஆகட்டும், ரொம்ப டஃப்பான ஸ்டெப் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் பார்த்துட்டு இது எப்படி பண்ணுவார், நான் டான்ஸ் மாஸ்டர் அப்படி அழகாக அடிக்காட்டி ரெடி மாஸ்டர் ஒன்றுமே ஒரு இதே கிடையாது. வந்து போட்டு மியூசிக் டப்பட்டப்பட்டோம்னு ஆனால் எப்படி பாஸ் எப்படிங்க, அது ஒன்றும் இல்லை சார், அப்படி தான். அப்படி இப்போ நான் ஒரு டான்ஸ் ஆடின மூமெண்ட் நம்ம ட்ரெயின் பண்ணி இது பண்ணி அதுக்கு ஒரு 4 ரிஹர்சல், ஒரு ரிஹர்சல் கிடையாது. மேபி அது கூட இருக்கிற ஹீரோயின்ஸ் அவங்க வந்து ரிஹர்சல் கேட்டுருப்பாங்க. இவர் இது வரைக்கும் ரிஹர்சல் பண்ணி நான் சாங் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எதுவும் பண்ணி நான் பார்த்ததில்லை. வெல் ப்ரிப்பேர்ட். பர்டிகுலர் அவரோட நீங்கள் நடித்த படங்களை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து குஷி. என்ன காரணம்? ரொம்ப என்ஜாய் பண்ணார். ரொம்ப அது எஸ்ஜே சூர்யா டைரக்ஷனு, அது எஸ்ஜே சூர்யா தான் நடிச்சு காட்டுவார். எல்லாருக்குமே எப்படின்னு நடிச்சு காட்டுவார். இவர் அதை வாங்கி வேறு சைடில் அடிச்சு போயிடுவார். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே அப்பப்போ உங்களுடைய முகம் தெரிஞ்சாலும் படம் முழுக்க உங்களுடைய குரல் நாங்கள் பார்க்க முடியும். ஆமாம். கிட்டத்தட்ட கேஜிஎஃப் எப்படியோ அந்த மாதிரி பல படங்களை எக்ஸாக்ட்லி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தருணம் எப்படி சார் இருக்கு? இல்லை, கேஜிஎஃப்ல என்ன எனக்கு ஒரு பெரிய பேர் வந்ததோ அதை விட அது ட்ரிபிள் டைம் பேர் எனக்கு. ஏன்னா ஃப்ரேம்லேயும் நம்ம இருக்கோம், வாய்ஸும் வந்துட்டுருக்கு, வாய்ஸ் ஓவரும் வருது,
ஃப்ரேம்லேயும் இருக்கும், வாய்ஸ் ஓவர் வருது. அது வந்து வித்தியாசமாக கையாண்டுருந்தாங்க அதில் எனக்கு. அதில் வந்து அது அஃப்கோர்ஸ் அதில் கிடைச்ச டோட்டல் கரகோஷம் வந்து விஜய் சார் தான். இதில் நானும் ஒரு பங்காக இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஹாப்பி வித் தட். இதில் ஒரு சின்ன சந்தேகம் சார். ஏன்னா நம்ம ஆன் ஸ்க்ரீன் நம்ம லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போது சரி, டப்பிங்கில் அதை பண்ணுறோம் சார், என்ன வேரியேஷன் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு? அது டப்பிங்னு மெருகேற்றுங்களா இன்னும் அதை? டப்பிங்கில் வந்து என்னென்னா, இப்போ இந்த டப்பிங்கில் ஃபிலிம் மட்டும் தான் ஓடிட்டுருக்கோம். அது நம்ம வாய்ஸ் ஓவர் வரதுல. ஸோ டைலாக் கொடுத்துருவாங்க. அந்த டைலாகை நான் வந்து ஒரு 2-3 டைப்பாக பண்ணி கொடுப்பேன். சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட இப்படி பேசலாமா, அப்படி பேசலாம்னு சொல்லி நானே ஒரு 2-3 இது கொடுப்பேன். இது பெஸ்ட் என்னவோ நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். ஓகே. ஸோ அது என்ன பெஸ்ட்டோ அவங்க வச்சுருவாங்க அதில். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் இது. அதுதான் சார் ரொம்ப ஆனால் ஒரு விதத்தில் ஹாப்பி. இஸ் பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அது திஸ் மோர் தென் எனஃப். பட் நீங்கள் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நினச்சிங்களா இது கடைசி படம் இருக்கக்கூடாது, நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்லாம்? எப்போ அவர் கடைசி படம் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப நடிச்சா இல்லை, ஒரு நல்ல விஷயத்துக்கு வரான்ற போது ஏதோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ நல்ல விஷயத்துக்கு வராது. ஸோ அதனால் மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கணும். பர்டிகுலராக இந்த ஜனநாயகம் படத்தில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போர்ஷன் இது சார்? இந்த எண்டு போர்ஷன் ரொம்ப டச்சிங். அந்த எண்டு போர்ஷன் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப நானே கொஞ்சம் அழுதுட்டேன். ஆமாம் சார். அவ்வளோ பிடிக்குமா விஜய் சார்? ரொம்ப 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 எல்லாமே விரும்பி. அவர் பேசினாரா ரீசெண்டாக எதுவும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு? இல்லை, நம்ம ஷூட்டில் பண்ணும்போது பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டப்பிங்கில் மீட் பண்ணோம். டப்பிங் போது அவர் வந்து போகும்போது மீட் பண்ணோம். அவ்வளோதான் தவிர மற்றபடி. இப்போ முதல்வராக அவருடைய செயல்பாடு ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆக போகுது. ஆமாம் ஆமாம். எப்படி அவர் இப்போ ஆட்சி? பிரமாதமாக இருக்கேன். நல்ல நியூஸ் காதில் கேட்கும்போது இஸ் டூயிங் லாட் ஆஃப் குட் திங்ஸ். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நல்ல விஷயம் நடக்கும். இப்போ நேற்று கூட நிறைய பிரபலங்கள் பேசினாங்க, விஜய் அவர்கள் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, சினிமா துறைக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஸ்டார்டட். லாட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் ஆர் கமிங் அண்ட் குட் தியேட்டர்ஸ் தே கெட்டிங் எவ்ரிதிங். அப்பார்ட் ஃப்ரம் ஜனநாயகன் இன்னும் நிறைய விஷயம் உங்களை பேசலாம்னு சொல்லுங்கள். உங்களுடைய இளமையினுடைய ரகசியம் சொல்லுங்கள். ஒன்றும் எங்கே இருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. சொன்னீங்கன்னா நாங்கள் பயன்படுத்துவோம். நத்திங் எதுவுமே இல்லை. எப்போவும் கேஷுவலாக அதே தான். எப்பவுமே ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோதான். ஐ பிகம் யங். ஓகே சார். சார் ரீசெண்டாக கூட இப்போ நாங்கள் உங்களுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் ஆமாம், டிடி முன்னாடி வந்த வடக்குப்பட்டி ராமசாமி இதெல்லாம் ரீசெண்டாக பார்த்து விழுந்து சிரிக்கிறோம். சரி. எப்போ திரும்ப அந்த மாதிரி கேரக்டர் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட்டு வந்து இந்த படம் வரப்போகுது. எனக்கு அடுத்தது சிம்புதேவன் படம் ஒன்று வரப்போகுது. சிம்புதேவன் சார் டைரக்டர். ஓகே. அதுலேயும் நல்ல அருமையான ஒரு அடிதடி கேரக்டர் தான். அது ஒன்று. அப்புறம் சர்தார் 2 வருது செப்டம்பர் 10th, கார்த்திகை சாரோட. அதுலேயும் நல்ல ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஆனால் நீங்கள் சந்தானத்தோட சேரும்போது அது ஒரு வேற ஒரு பரிமாணமாக மாறி வரீங்க. ஐயோ, அவர் வந்து ஜாம்பவானில் காமெடியில் வந்து ஹியூமரில் ஜாம்பவான் அவர் வந்து நான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி பண்ணும்போது கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா பிகாஸ் அவங்க எல்லாம் வந்து மொட்டராஜன் இவர் எல்லாமே வந்து விசேஷு எல்லாமே வந்து மாறன் எல்லாம் வந்து காமெடி விளையாடுறாங்க. அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேரக்டர் ரோல், சீரியஸ் ரோல், வில்லன் ரோல் பண்ணுறோம். திடீர்னு காமெடி சரி கோப்பை பண்ணு பார்த்தா நல்ல இவங்க தான் எனக்கு இது பண்ணி கோப்பை பண்ணி சரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சொல்லி பேசி இது பண்ணி ஊக்கப்படுத்தி மெயினாக டேரக்டர் கார்த்திக் யோகி அவங்களாம் வந்து எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. நான் தான் வடக்குப்பட்டி ராமசாமி, அதேமாதிரி ஆனந்த் சார் டைரக்ஷனில் இருந்த தில்லுக்கு மீன் டிடி நெக்ஸ்ட் லெவல் நல்ல பெரிய பேர். கன்னிவெடி காமெடி இப்போ மறக்க முடியாது சார். கன்னிவெடி. ஆமாம், கன்னிவெடி. அப்புறம் இதில் வந்து அந்த புக்கு படிக்கிற இந்த டாய்லெட் சீட்டில் ஆமாம் படிக்கிறது. ஆமாம், ஒரு அழகிய நகரம். அதேதான். அதுலேயும் அந்த வாய்ஸ் ஓவர் மிக்ஸ் பண்ணி வரும். அதுலேயும் வச்சுருந்தாங்க. டக்குன்னு வாய்ஸ் ஓவர் வரும், அப்போ டக்குன்னு படிச்சுட்டு. ஆமாம், ஒரு வயது இருக்கணும். பட் ஜனநாயகன் அல்டிமேட். கேஜிஎஃப் எப்படி அமைஞ்சதோ அது மாதிரி ஜனநாயகம். கேஜிஎஃப் கூட ட்ரிபிள் டைம். கேஜிஎஃப் கூட அதான் சொல்கிறாங்க ஆடியன்ஸ்லாம், சார் கேஜிஎஃப்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க சார். இல்லைப்பா நான் அதே குரல் தான் பாடு சார். ஆனால் இந்த படம் வந்து ஜனவரியில் வரும்னாங்க, அப்புறம் ரிலீஸ் ஆகலை, பல பிரச்சனையை தாண்டி வந்துச்சு. நடுவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் லீக் ஆச்சு, ஃபுல் படமும் லீக் ஆச்சு. ஆமாம், லீக் சார். ஒரு படம் லீக் ஆகி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு க்ரௌடு வருதுன்னா அது ஒன்லி விஜய் சார் மட்டும்தான். வேறு எந்த ஹீரோயின் தான் படம் அதை கூட்டு போயிடும். இல்லை அதான் கேட்க நினச்சேன். ஏன்னா அந்த லீக் ஆன படத்தை தேட்டர் வந்து பார்க்குறதுக்கு பார்த்து விரும்ப மாட்டாங்க. 15 நாள் ஃபுல். இன்றைக்கி மெட்ராஸில் அவ்வளோ தமிழ்நாட்டில் 15 நாள் டிக்கெட்டே இல்லை. ஃபுல் ஹவுஸ்ஃபுல் அள்ளி புக்டு. இதுவும் கிட்டத்தட்ட இதுவும் முதலும் கடைசியுமா இவருக்கு மட்டும் தான் அமையும் நினைக்கிறேன். இவருக்கு தான் அது இவருக்குன்னே எழுதப்பட்டது. நிறைய கேரக்டர் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. நார்மலாக சொன்ன மாதிரி காமெடி கேரக்டர் பண்ணுறீங்க, வில்லன் கேரக்டர், நடுவில் குணச்சித்திர கேரக்டர், இதுவுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப டஃப்னா எது சார் உங்களுக்கு இருக்குது? டஃப்னா காமெடி தான். காமெடி. ஆமாம், காமெடி தான் ரொம்ப டஃப். ஏன்னா பக்குன்னு ஏன்னா ஒவ்வொரு காமெடியன்ஸும் ஆக்ட் பண்ணும்போது நம்ம ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது சொல்லி ஒரு பயம் இருக்கும்ல.
மற்றதுனா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். காமெடி இஸ் நாட் எ ஜோக். இப்போ வந்து சந்தான சார்லாம் பண்ணுறாருன்னா டைமிங் வெரி பக்கா டைமிங் அடிப்பார். ஸோ அவங்களோட பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பான ஒரு நிறைய கேரக்டர் பண்ணிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலி. ஆனால் பட் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டர் நானும் பண்ணவே இல்லை, இதை நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ட்ரீம் ரோல் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லை. உனக்கு வர கேரக்டர் எடுத்து அது என்ன பண்ணணும் அதான் பண்ணுறது. ஃப்யூச்சர் அதை பற்றி நினைக்கிறது. என்ன கேரக்டர் வருதோ அதை வச்சு பில்டப் பண்ணி அப்படியே போகலாம். ஓகே ஓகே. இப்போ அடுத்து வேறு என்னென்ன படங்கள் லைனப் வச்சுருக்கீங்க? அதான் அடுத்து நெக்ஸ்ட் இது வருது. இது நம்ம கார்த்தி படம் வருது. அடுத்து நம்ம இந்த இது வருது. அப்புறம் ரொமான்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று, ரோமியோன்னு ஒரு படம். அதுலேயும் ஒரு நல்ல வித்தியாசமான ஹியூமர், எல்லாமே ஹியூமர் பேஸ்டு படங்கள் தான். ஆமாம். அது வந்து நியூ டேரக்டர் ஒருத்தர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிகேட்ஸாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஆமாம் பை காட்ஸ் கிரேஸ். ஆமாம். ஒவ்வொரு டிகேட்லேயுமே புது புது இயக்குநர்கள் வருவாங்க. எஸ்பி முத்துராமன் செட் அந்த செட்டு வச்சுன்னா அடுத்து எஸ்சி சார் செட்டு வரும். அதான் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அந்தந்த டேரக்டர் அப்படியே பிரமிப்பாக இருக்கும். சார் ஒரு பாரதராஜன் இப்படி பண்ணுறாரு, ஒரு பாலச்சந்திர சார் பண்ணுற, பாக்யராஜ் பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, பாலமேந்திரன் பண்ணுறாரு. அப்படியே ஒவ்வொரு டிக்கெட் பார்த்துட்டு இப்போ பார்த்தா லேட்டஸ்ட்டு வினோத் அவங்க இப்போ இருக்கிற அதாவது டேரக்டர்ஸ், யங் டேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு படம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் போடல, இமேஜினேஷனை தாண்டி படங்கள் வருது. இப்போ இருக்க யங் டேரக்டர்ஸ்லாம் டெக்னாலஜி நெல்சன் படம், அவங்க படம்லாம் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப வரவேற்புக்கு தெரியுது. ஏன்னா பிகாஸ் ரொம்ப வேறு பியாண்டு திங்கிங்கிறவங்களே ஒரு இவன் இதுதான் நினச்சிருப்போம், வேறு மாதிரி கிளைமேக்ஸ்னால் வேறு மாதிரி போகிறாங்க. அது மாதிரி ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அதான் இப்போ ஏஐ வந்துருச்சு, அனிமேஷன் ஒரு பக்கம் அது அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. மேபி இந்த ஒரு விஷயம் எனக்கு அப்போவே கிடச்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் சரி. ஆக்டிங் வந்து எப்போ பண்ணாலும் ஒரே ஆக்டிங் தான் வரும். பட் அஃப்கோர்ஸ் இப்போ டெக்னிக்கலி வந்து மேபி உங்கள் கேமரா அதில் பார்த்தீங்கன்னா சிப்பு வந்துருச்சு, ஃபிலிம் இருந்துச்சு, சிப்பு வந்துருச்சு. ஆனால் ஆக்டிங் வந்து அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒரே ஆக்டிங் தான். என்ன இப்போலாம் டேக் மேலே டேக் வாங்கினாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், கார்டு இருக்கு, கார்டு சிப்பை மாற்றிட்டு போட்டு போயிடலாம். அப்போ முடியாது. அது ஒன்று. அப்போ மானிட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கேரவன் கிடையாது, எந்த வித ஃபெசிலிட்டியும் கிடையாது. அதில் நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ நல்லா சுகமாக இருக்குது ஷூட்டிங் போகலாம். சார் ஆக்டிங் சொன்னீங்க, அப்போ இருந்து ஆக்டிங் போகிற ஒரே மாதிரி தான் இருக்குது, மாறாமல் இருக்குன்னு. ஆனால் ஒவ்வொரு காலத்துக்கும் நடிகர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ புதுசாக நிறைய நடிகர்கள் வராங்க, இயக்குநர்களே நடிகர் வராங்க. ஆமாம். இன்னும் சில பேர் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக நிறைய பேர் நடிகர்களாக. இப்போ வந்து நாங்கள் எங்கள் பீரியடில் வந்து ஒரு நடிகணுன்னா ரொம்ப டஃப்னா அது எப்படி சொல்கிறது இல்லை, ரொம்ப டஃப். அது ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளே நுழையிறதே கஷ்டம், ஸ்டூடியோக்குள்ளே நுழைய கஷ்டம். அப்புறம் தான் ஸ்டூடியோக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் தான் சினிமாவில் நுழைய முடியும். ஆனால் உள்ளே நுழைஞ்சிட்டா சினிமாவில் அப்போ இருந்து சினிமாவில் நுழைஞ்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்ச நாள் ஓட்டலாம், கொஞ்சம் வருஷங்கள் ஓட்டலாம். ஆனால் இப்போது ஈஸியாக நுழைஞ்சிடலாம், ஓட்டுறது கஷ்டம். அதுதான் இப்போ சிப்பு தான், எத்தனை டேக் ஒன் நடிக்கலாம், இது ஏமாற்றி நடிக்கலாம், அதெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது தான் ரொம்ப டஃப். ஏன்னா அவ்வளோ காம்படிஷன். ஓகே, காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். ஒரு ஆள் போயிட்டு அடுத்த இன்னொரு டக்குன்னு ரெடியாக இருக்கேன். இப்போ யூ ஆர் நெக்ஸ்ட் கியூ அந்த மாதிரி ஒரு டஃப். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு போட்டால் தான் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் சரி, மற்ற ஹீரோஸ் எல்லாம் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால வந்து ஸ்டாண்டிங் நியூ ஃபேஸ்லாம் நிறைய வராங்களே. இப்போ எல்லாம் இந்த பிரதீப் ரங்கநாதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி. நானும் கேட்கலான்னு இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நடிகர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, நடிகர்கள், இயக்குநர்கள்லாம். யாருடைய ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஹீரோஸா? ஹீரோஸ் இல்லை, ஹீரோஸ் எல்லாம் புதுசாக நிறைய வராங்கல்ல, ஒருத்தருன்னு சொல்ல முடியாது. பட் எல்லோரும் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்சில் நடிக்கிறான். ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு யூடியூபராக வரான், அவன் நடிப்பை பார்த்தா பிரமாதமாக இருக்குது. ஸோ அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டே தான் இருக்குது. ஆமாம், மாறிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன செக்மெண்ட் ஒன்று வச்சிடலாம் சார் நம்மகிட்ட. ஏன்னா விஜய் சார் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்றதுனால விஜய் சாருடைய படங்கள் நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு இதுவா 2 படங்கள் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. சரி, ஓகே. திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு அப்படிங்களா? பூவே உனக்காக, ஆர் காதலுக்கு மரியாதை? காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை, அது துள்ளாத மனம் துள்ளு? காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை, அது குஷி? குஷி ஆர் ஷாஜகான்? ஷாஜகான். குஷி ஆர் சச்சின்? சச்சின் ஆர் திருமலை? சச்சின் ஆர் திருமலை ஆர் கில்லி ஆர் திருப்பாச்சி தான். ஏன்னா அவரோட ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு ஜானரில் இருக்கு. திருப்பாச்சி ஆர் வேட்டைக்காரன்? வேட்டைக்காரன் ஆர் நண்பன் ஆர் வேலாயுதம்? நண்பன் ஆர் துப்பாக்கி ஆர் கத்தி?
மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே. ஏன்னா எல்லாமே சூப்பர் ஹிட் படங்க. நீங்கள் ஆக்சுவலாக சொல்கிறது தெரியல, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லா படமும் பிடிக்கும். பிடிச்சி. பட் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கேரக்டர் அதுக்காக சொன்னேன். சரி, இன்னும் 2-3 படம் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. கத்தி ஆர் மெர்சல்? மெர்சல். மெர்சல் ஆர் மாஸ்டர்? மாஸ்டர். மாஸ்டர் ஆர் லியோ? லியோ. லியோ ஆர் ஜனநாயகன்? ஜனநாயகன். சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒருத்தர் தான் ஒரே படத்தில் நிற்கிற, ஒவ்வொரு படத்துக்கும் மாறிக்கிட்டே இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் பேசிக்காக விஜயோட பெரிய ரசிகன். ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டாக ஷூட்லேயே பார்த்து ரசிச்சிட்டு இருப்பேன். ரொம்ப கேஷுவல் ஆக்டர்னா அவர் தான். கேஷுவலாக ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ரொம்ப டஃப். அவர் போடுற அந்த பிரபுதேவா மூமெண்ட்லாம் போடுறாரு, ரொம்ப சர்வசாதாரணம் போட்டு போவார். நீலே பண்ணி சொல்லி நிற்கிறது அடிக்கலாம், அது ரொம்ப டஃப்பானது. ஸோ அவரோட படம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜோனரில் இருக்காது. இது சொல்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு படம், இந்த படம் அந்த படம் அது இன்னும் அந்த படம் இது இருக்காது நேச்சுரலி. நீங்களே அவருடைய ஃபேன் பாய் மாதிரி தான் உட்காந்து பேசிட்டு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஆல்வேஸ் இஸ் ஃபேன். இப்போ ஒரு சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்லப்பா, அவங்க ரசிகர் எங்களோட பிடிச்சாரு. ஸோ தேர் ஃபைன். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. விஜய் சார் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து உங்களை அடுத்தடுத்த படங்களில் இன்னும் வித்தியாசமான கதை, அந்த தைரியத்தோட பேர் ஜனநாயகன். என்ஜாய் ரொம்ப என்ஜாய். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 மச். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.